சிந்து பைரவில போன வாரம் ஃபுல்லா ஒரே சைட்டு ரொமான்ஸு சிரிப்புன்னு நல்லா கலகலன்னு கொண்டு போயிட்டாங்க. இந்த வாரத்துல இருந்து இன்னும் 2 வாரத்துக்கு ஒரே அழுகையா தான் இருக்க போகுது. ஆறுமுகம் சஞ்சய் கிட்ட எப்படி பைரவி எனக்காக வந்தா பாத்தியா அப்படின்னு பேசுறாரு. சஞ்சய் உடனே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தா உன்னை ஏத்துக்கிட்டதா அர்த்தமா? கிடையவே கிடையாது, சீக்கிரமா உன்னை விட்டு பிரிஞ்சவ வந்துருவா அப்படின்னு சொல்றாரு. அதையும் நான் பார்க்க தானே போறேன், உன் மீசையில மண்ணு ஒட்டிருக்கு தொடச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. சஞ்சயோட உண்மையான குணத்தை பைரவி எப்போ தெரிஞ்சுக்க போறாங்கன்னு தெரியல. வீட்டுல பெரியம்மா காலையில இருந்து இருமிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சிவா ட்ரீட்மெண்ட் பாக்குறாரு. சிவா ட்ரீட்மெண்ட் பாக்குறத சுத்தி உட்காந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. சிவா அன்னபூர்ணிக்கிட்ட அப்ப எதுக்கு இருமல் வருதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படிதானே அப்படின்னு கேக்குறாரு. ஆமா சிவா அப்படின்னு சொன்னோன்னே, நேத்து நைட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டீங்களே, அதனாலதான் உங்களுக்கு இருமல் வருது, அதனாலதான் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குன்னு சிவா சொல்றாரு. அன்னபூர்ணி தெரியாம ஐஸ்கிரீம் எடுத்து சாப்பிட்டதை எல்லாரும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. சிவா சிந்து கிட்ட, சிந்து இனிமேல் நீதான் பொறுப்பு, பெரியம்மா எப்பயும் ஐஸ்கிரீம் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறத தூரத்துல இருந்து மகாவும் எசக்கியும் பார்த்துட்டு இருக்காங்க. எசக்கி மகா கிட்ட, உனக்கு ஒண்ணுன்னா என்னன்னு கூட பார்க்க மாட்டான் உன் மகன், லைட்டா காலையில இருந்து இருமுறாங்களாம், அதுக்கு பக்கத்திலேயே உட்காந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கான், அப்படி என்ன சொல்லி மயக்கி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே அப்படின்னு பேசிக்கிறாங்க. நடுவுல சிவாக்கு ஏதோ ரெஜிஸ்டர்டு போஸ்ட் வருது, இதை வாங்குறதுக்காக வெளியே போறாரு. சிந்து உடனே அன்னபூர்ணி கிட்ட, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் தெரியாம உங்களுக்கு ஐஸ்கிரீம் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன போஸ்ட், எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு சிவா கேட்கிறாரு. கோர்ட்ல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. எடுத்து படிச்சு பார்த்துட்டு, ஸ்னேகா எல்லாமே உன் வேலை தானா அப்படின்னு யோசிக்கிறாரு. உள்ள போய் அந்த போஸ்ட்டை பத்தி அன்னபூர்ணி கிட்டையும் சொல்றாரு. நான் காதலிச்சு ஏமாத்திட்டதா கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கா ஸ்னேகா, வெள்ளிக்கிழமை கோர்ட்டுக்கு நேர்ல வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சிவா சொல்றாரு. இதை கேட்டு சிந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அன்னபூர்ணி, என்ன சிவா இது, கோர்ட்ல போய் நீ என்ன சிவா சொல்ல போற, ஏன் இந்த ஸ்னேகா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. சிந்துக்கும் என்ன பண்றதுன்னு தெரியாம அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சு பேசின மாதிரி இருந்தது, இப்போ அலறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. நடக்கிறதெல்லாம் கேட்டுட்டு மகா பயங்கர கோபமா அன்னபூர்ணி கிட்ட வர்றாங்க. என் பையன் போய் கோர்ட்ல என்ன சொல்ல முடியும், அவன் தான் ஸ்னேகாவை காதலிச்சேன்னு மண்டபத்துல எல்லாரும் முன்னாடியும் சொன்னானே, நீங்க தான் எதுவுமே கேட்காம இந்த சிந்துக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க, இப்போ உங்களால என் பையன் ஜெயிலுக்கு போறான், இப்போ உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு கேக்குறாங்க. அதோட நிக்காம சிந்துவை பார்த்து, இப்போ உனக்கு சந்தோஷமாடி, என் பையன் ஜெயிலுக்கு போறான், அவன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அவனை விட்டு கொடுத்துட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு வீட்டை விட்டு கிளம்பி ஓடிரு, இல்லைன்னா அந்த ஸ்னேகா கண்டிப்பா சும்மா விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு மகா உள்ள போயிடுறாங்க. அன்னபூர்ணி உடனே சிந்து கிட்ட, நீ ஒன்னும் கவலைப்படாதமா, ஸ்னேகாவை சிவா காதலிச்சிருக்கவே மாட்டான், அப்படி காதலிச்சிருந்தா என்கிட்டதான் வந்து சொல்லியிருப்பான், என்கிட்டதான் அவன் சொல்லவே இல்லையே, அவன் ஸ்னேகாவை காதலிக்கவே இல்லை, எல்லாமே நல்லதாவே நடக்கும், நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாதன்னு ஆறுதல் சொல்றாங்க. ஸ்னேகா இப்படி கேஸ் போட்டிருக்கிறத தெரிஞ்சு நேரா ஸ்னேகாவையே பார்க்க வர்றாங்க மகா. ஏன் ஸ்னேகா இப்படி கேஸ் போட்ட, நீ இப்படி பண்ணா சிவாக்கு உன் மேல கோபம் வந்துடாதா, அதுக்கப்புறம் எப்படி உங்க 2 பேர்னால சேர முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இது சிவாக்கு என் மேல கோபம் வர்றதுக்காக இல்ல ஆண்டி, சிவா மேல கேஸ் போட்டா சிந்துக்கு பயங்கரமா கோபம் வரும், அவ கேஸை வாபஸ் வாங்க சொல்லி எங்க வீட்டுக்கு தான் வருவா, அப்போ நான் அவகிட்ட நீ டைவர்ஸ் கொடுத்தா நான் கேஸை வாபஸ் வாங்குறேன்னு சொல்லுவேன், இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஸ்னேகா சொல்றாங்க. என்னமோமா, நீயும் என் பையனும் சேர்ந்து என் பையனுக்கும் எந்த பிரச்சனையும் வராம இருந்தா சரி அப்படின்னு சொல்றாங்க மகா. ஸ்னேகா அதுக்கப்புறம் கிளம்பி போயிடுறாங்க. சிவா இங்க ரொம்ப யோசிச்சுட்டே நிக்க சிந்து வந்து சிவா கிட்ட பேசுறாங்க. எதையுமே யோசிக்காம உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சு நான் செஞ்சது எல்லாமே உனக்கு சங்கடமா வந்துருச்சே டாக்டரே, என்னால நீ ரொம்ப கஷ்டப்படுற அப்படின்னு சிந்து சொல்றாங்க. இதெல்லாம் இப்ப யோசிச்சு என்ன பண்றது சிந்து, நீ பண்றதுக்கு முன்னாடி அதெல்லாம் யோசிச்சிருந்திருக்கணும், விடு பாத்துக்கலான்னு சொல்றாரு. நீ என்ன டாக்டரே பண்ண போற அப்படின்னு சிந்து மறுபடியும் கேக்குறாங்க. உன் மேல உங்க அம்மா அப்பா பெரியம்மா எல்லாரும் வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்தணும்னா நான் எதையுமே பண்ண முடியாது, நான் ஸ்னேகாவை காதலிச்சது உண்மைதான், நிறைய விஷயத்துல தப்பு பண்ணியிருந்திருக்கலாம், கெட்டவளாவே இருக்கலாம், ஆனா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தினது நான் தான், அதனால என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிற மனப்பக்குவம் எனக்கு வந்துருச்சு, ஆல்ரெடி உன் விஷயத்துல நிறைய அவமானப்பட்டுட்டேன், அதுக்கு மேல இதுல என்ன வந்துட போகுது, என்ன நடக்குதோ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சலிச்சுட்டு சிவா கிளம்பிடுறாரு. சிந்துக்கு தான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. சிந்து கேஸை வாபஸ் வாங்க சொல்லி வீட்டுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்னேகாக்கு ஒரு ஏமாற்றம் தான். ஏன்னா வாபஸ் வாங்க சொல்லி வீட்டுக்கு வந்தது அன்னபூர்ணி. யாரோ கதவை தட்டுறாங்கன்னு திறந்து போய் பார்த்தா அன்னபூர்ணி நிக்கிறாங்க. அன்னபூர்ணி வந்து ஸ்னேகாவோட அப்பா கிட்ட,
சிவா தன்னை காதலிச்சு ஏமாத்திட்டதா உங்க பொண்ணு பொய் கேஸ் போட்டிருக்காங்க கோர்ட்ல. அதை வாபஸ் வாங்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் ஸ்னேகாக்கு வந்துச்சே கோவம். யாரு பொய் கேஸ் போடுறா? அவர் என்ன 3 வருஷம் காதலிச்சது உண்மை. அதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. நீங்க அந்த சிந்து சொன்னதை நம்பிக்கிட்டு சிவாக்கு சிந்துவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க. மண்டபத்துல எல்லாரும் முன்னாடியும் என்னதான் காதலிக்கிறாருன்னு அவர் சொன்னார்ல, அதை நீங்க காது கொடுத்து கூட கேட்கலையே. இனி நான் இந்த விஷயத்த சும்மா விடமாட்டேன்னு ஸ்னேகா சொல்றாங்க. பத்தாக்குறைக்கு ஸ்னேகாவோட அப்பாவும் அன்னபூர்ணி ஸ்னேகாவோட அப்பா கிட்ட திரும்பி, நீங்களாவது உங்க பொண்ணுக்கு சொல்லி காட்டுங்க, இப்பதான் சிவாவும் சிந்துவும் சேர்ந்து வாழ்றாங்க. கல்யாணம் ஆன ஒரு பையன் மேல இப்படி கேஸ் போட்டா நல்லவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. இங்க பாரு, என் பொண்ணு பண்றது எல்லாமே கரெக்ட் தான். என் பொண்ணை காதலிச்சு ஏமாத்திட்டு அவன் சிந்து கூட சேர்ந்து வாழ்ந்துருவானா? அவனை ஜெயிலுக்கு அனுப்பாம நான் விடமாட்டேன். இந்த கேஸை வாபஸ் வாங்கணும்னா சிந்துவை டைவர்ஸ் பண்ணிட்டு இங்க வர சொல்லுவோம் பையனை. அப்பா வேணா என் பொண்ணு கேஸை வாபஸ் வாங்குவா அப்படின்னு சொல்றாரு. நேஹாவை பார்த்து, இந்த அம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்லிடுறாரு அவங்க அப்பா. நேஹாவும், இதுக்கு மேல நீ இங்க நிக்காத, வெளியே போன்னு மரியாதை குறைவாவே பேசி தரன்னு இழுத்துட்டு போய் வெளியே தள்ளியும் விட்டுறாங்க ஸ்னேகா. கேஸ் வாபஸ் வாங்கணும்னா சிந்துவை சிவா டைவர்ஸ் பண்ணணும். இல்லைனா சிவாவை நான் ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன். எப்படி அவன் சிந்து கூட வாழ்றான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு ஸ்னேகாவோட அப்பா. அன்னபூர்ணி பாவம் கீழே விழுந்து எந்திரிச்சு யார்கிட்டையும் சொல்லவும் முடியாம பயங்கரமா அலறாங்க. ஸ்னேகா தூரத்துல இருந்து திமிரா பார்த்துட்டு பட்டுன்னு கதவை சாத்திட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. சிவா அடுத்த நாள் ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கும்போது சிந்து வந்து ஸ்னேகா வீட்டுல நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. உங்க பெரியம்மா கேஸை வாபஸ் வாங்க சொல்றதுக்காக ஸ்னேகா வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸ்னேகா ரொம்ப அவமானமா நடத்தி வெளியே தள்ளி விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. என்னது, பெரியம்மா ஸ்னேகா வீட்டுக்கு போனாங்களா அப்படின்னு ஷாக்கா நிக்கிறாரு சிவா. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. இனி என்னெல்லாம் நடக்க போகுது? சிவா இந்த கேஸ்ல இருந்து எப்படி வெளியே வர போறாரு? ஸ்னேகா போட்ட திட்டம் நடக்குமா, இல்ல சிந்துவுக்கு இன்னும் சாதகமாவே போய் முடியுமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவியில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.